அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய காலத்தில் எழக்கூடிய சந்தேகங்களில் முக்கியமான ஒன்று, வங்கியிலிருந்து கிடைக்கும் வட்டிப் பணத்தை என்ன செய்யலாம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வங்கி என்பது தவிர்க்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த வங்கியில் பணம் போடுகின்ற பொழுது அதிலிருந்து வரும் வட்டிப் பணத்தை என்ன செய்யலாம் என்பதனை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நமக்கு தெரியும், வட்டி என்பது வாங்குவதும் தவறாகும், கொடுப்பதும் தவறாகும். சட்ட ரீதியாக அதிகமாக பணங்களை நாம் வீட்டில் வைக்க முடியாது. எனவே வங்கி என்பது எல்லா மனிதனுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 119வது வசனமாக, வமா லக்கும் அல்லா தஅகுலு மிம்மா ذிக்ருஸ்மல்லாஹு அலைஹி வகத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக அல்லாஹ் விளக்கி தந்திருக்கிறான். இல்லா மலதுரிர்தும் இலைஹி, சில நேரங்களில் நீங்கள் அதன்பால் நிர்பந்திக்கப்பட்டாலே தவிர. அப்படியென்றால் நிர்பந்தமான ஒரு நிலையில் நாம் வங்கியில் பணம் போடுவதில் தவறில்லை என்பதாகும். ஆனால் பிரச்சனை, அதிலிருந்து வரும் வட்டி பணத்தை என்ன செய்வது? எனவே ஒவ்வொரு நாட்டிலும் எந்தெந்த சட்டங்கள் இயற்றப்படுகிறதோ அதனை பின்பற்றுவது நம்மீது கடமையாக இருக்கிறது. அந்த நிலையில் நாம் வங்கியில் பணம் போடுவதில் தவறில்லை. ஆனால் அதிலிருந்து வரும் வட்டி பணம் சரியான முறையில் கையாள வேண்டும். அதே நேரத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ற பெயரிலும் அதிகமாக பணத்தை வங்கியில் போட்டுவிட்டு அதனுடைய வட்டி பணத்தை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானதே ஆகும். இதற்கு திருக்குர்ஆன் அல் பக்ரா அத்தியாயம் 275வது வசனத்தில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா, யார் ஒருவர் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் மறுமையில் பைத்தியம் பிடித்தது போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதற்கு என்ன காரணம்? ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا, அவர்கள் சொன்னதன் காரணமாக. என்ன சொன்னார்கள்? இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டி என்பது வியாபாரம் போன்றுதான். எனவே எவ்வாறு வியாபாரம் செய்து லாபம் கிடைக்கும் நேரத்தில் நாம் சாப்பிடுகிறோமோ உண்ணுகிறோமோ அதுபோன்றுதான் வட்டியும் என்று ஹராமான ஒன்றை ஹலாலாக்க மாற்றினார்கள். எனவேதான் அவர்கள் மறுமையில் ஷைத்தானின் தாக்குதலால் பைத்தியம் பிடிபட்டு எழுவது போன்று எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, வியாபாரம் செய்வதை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் வட்டி பணத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஹராமான செயலை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நம்மிடத்தில் பணம் இருந்தால் அந்த பணத்தை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டுமே தவிர வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ற பெயரில் அதிலிருந்து வரும் வட்டியை சாப்பிடுவது என்பது மிகப்பெரிய ஹராமான ஒன்றாகும். இங்கு நாம் பேசுவது, நாம் வியாபார ரீதியாக பணங்களை வங்கியில் போட்டுவிட்டால் நம் கேட்காமையே அவர்கள் அந்த வட்டி பணத்தை அக்கௌண்டோடு சேர்க்கிறார்கள். அந்த பணத்தை என்ன செய்வது என்பதாகும். எனவே அத்தகைய பணம் வருகின்ற பொழுது அதற்கு 4 முறையான விளக்கங்களை இமாம் பெருமக்கள் நமக்கு தருகிறார்கள். அவையில் ஒன்று, வட்டி என்பது நாம் கேட்கவில்லை, அவர்களாகவே தந்தார்கள். எனவே அதனை பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று சிலர்கள் சொல்வார்கள். ஆனால் அது சரியில்லை, அது முற்றிலும் தவறான ஒன்றாகும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலுஹு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி உண்பவரையும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களையும், அதாவது உண்ண வைப்பவர்களையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். எனவே நாமும் வட்டி சாப்பிடக்கூடாது. அதுபோன்று நம்முடைய குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ அந்த பணத்தை வைத்து சாப்பிடுவதோ அல்லது ஆடை எடுப்பதோ எல்லாம் ஹராமான ஒன்றாகும். மேலும் அல் பக்ரா அத்தியாயம் 278வது வசனமாக,
யா அய்யுஹல்லதீன ஆமனோ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மின ரிபா, வட்டியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நல்ல முஃமினீன்களாக இருந்தால், இறைவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல அடியார்களாக இருந்தால், கண்டிப்பாக வட்டியிலிருந்து வரும் பணத்தை நீங்கள் மாற்றி வையுங்கள், அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் இன்னொரு வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு ரிபா அضعافا முலாஅஃபா, நீங்கள் உங்கள் பணத்தை வட்டியாக பன்மடங்கு அதிகப்படுத்தி அதனை சாப்பிடவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வட்டி சாப்பிடுவது என்பது பல நேரங்களிலும் விபச்சாரத்தை விட பெரிய குற்றமாகும். இரண்டாவது கருத்தாக பலர்கள் சொல்வது, வங்கியில் கிடைக்கும் வட்டி பணம் அது அங்கேயே இருக்கட்டும், வங்கிக்கே கொடுத்து விடலாம், நமக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்வது திருக்குர்ஆனின் இதே வசனமேயாகும். அல் பக்ரா 278வது வசனமாக, வதரு மா பகிய மின ரிபா, வட்டியிலிருந்து கிடைக்கும் பணத்தினை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள் என்ற ஆயத்தை ஆதாரமாக வைத்து அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். இது கண்டிப்பாக தனிப்பட்ட நபர்களுக்கு கடன் கொடுக்கும் நேரத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் வட்டி கணக்கை சொல்லி அதிலிருந்து வட்டியை வாங்க வேண்டாம் என்று தனி நபர்களை பற்றி ஆயத்தாகும் இந்த ஆயத்து. எனவே வங்கியிலிருந்து கிடைக்கும் வட்டி பணத்தினை அப்படியே விட்டு விடுவது நியாயமல்ல. இஸ்லாமிய பெருமக்களின் ஏராளமான பணங்கள் வங்கியில் குவிந்திருக்கிறது. எனவே அத்துணை பணத்திற்கும் உண்டான வட்டியை அங்கே விட்டு செல்வது அது முறையான ஒன்றல்ல. காரணம், அந்நிசா என்ற அத்தியாயத்தில் 5வது வசனமாக அல்லாஹ் சொல்கின்றான், வலா துது சுஃபஹாஅ அம்வாலக்கும், உங்கள் செல்வங்களை மடையர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். இதன் பொருள், வங்கியில் அந்த வட்டி பணத்தை அப்படியே விட்டு விடுவது நியாயமல்ல. எனவே வட்டி பணத்தினை பேங்கிலேயே கொடுத்து விடுவது என்பது முறையான ஒன்றல்ல என்பதாகும் இந்த ஆயத்தின் விளக்கம். மூன்றாவது கருத்தாக பலர் சொல்வது, வங்கியிலிருந்து கிடைக்கும் பணத்தினை வங்கியிலிருந்து வாங்கிவிட்டு நாம் அதனை எரித்து கொள்ளலாம் அல்லது அழித்து கொள்ளலாம் என்பதாகும். இது முறையான ஒன்றல்ல. காரணம், அது அரசாங்கத்திற்கு செய்யும் மாற்றமுமாகும், சட்டத்துக்கு புறம்பானதுமாகும். எனவே வங்கியிலிருந்து வரும் வட்டி பணத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதற்குண்டான தக்க அறிவு நம்மிடத்தில் கண்டிப்பாக வேண்டும். காரணம், பணம் என்பது போதைப் பொருள் போன்று அல்லது மதுவை போன்று மோசமான ஒன்றல்ல. அந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்கிறோம், அதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதனை பொறுத்தாகும். எனவே பணத்தை வங்கியிலிருந்து வாங்கி அதனை கரித்துக் கொள்வது அல்லது அழித்துக் கொள்வது என்பது முறையான ஒன்றல்ல. 4வது கருத்தாக, அந்த வட்டி பணத்தை வங்கியிலிருந்து வாங்கிவிட்டு நாம் யாருக்கெல்லாம் செலவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ, தாய், குழந்தைகள், மனைவி, மற்ற உடன்பிறப்புகள், அவர்களுக்கு அல்லாமல் ஏழைகளுக்கோ பொருளாதார ரீதியாக யாருக்கெல்லாம் அதிகமாக கஷ்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விடலாம் என்பதாகும். அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நபித்தோழர்களும் ஒரு வழியே வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு பெண்மணி இவர்களை விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்கள். அந்நேரத்தில் ஆட்டுக்கறி கொண்டு வரப்பட்டது. அதனை சொஹாபா பெருமக்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி முயன்ற பொழுது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு அவர்களும் ஒரு துண்டு கரியை வாயில் போட்டு மென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அதனை அவர்கள் விழுங்குவதில்லை, மாறாக துப்பி விட்டார்கள். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன ஆயிற்று? அப்பொழுது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கரி அதனுடைய உடமையின் அனுமதியின்றி அறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உணவை நமக்கு சாப்பிடக்கூடாது, மாறாக அதனை கைதிகளுக்கு கொடுத்து கொள்ளட்டும் என்றார்கள் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் அந்த பெண்மணி இந்த ஆட்டை திருடி வந்ததல்ல, மாறாக இந்த பெண்மணியின் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் இந்த ஆடினை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆடு அந்த பெண்மணியின் கணவருக்கு சொந்தமானதாகும். அந்த கணவன் வெளியே சென்ற நேரத்தில் அவனுடைய மனைவி இந்த பெண்மணிக்கு விற்பனை செய்திருக்கிறாள். எனவே அந்த பெண்மணி அந்த கரியை வைத்து
சமைத்திருக்கிறார்கள். இதனை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தின் ஒளியால் அதனை விளங்கிக் கொண்டார்கள். எனவே சிறை கைதிகளுக்கு அந்த உணவை கொடுக்கும்படி ஏவினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியவை, அதாவது இதுபோன்ற பொருள்கள் நம்மிடத்தில் கிடைக்கும் நேரத்தில் அதனை நாம் உபயோகிக்க கூடாது, நம்முடைய பெற்றோர்களுக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ கொடுக்கவும் கூடாது, மாறாக ஏழையான மக்களுக்கு கொடுக்கலாம் என்பதாகும். இந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை நீங்கள் யாரும் சாப்பிட வேண்டாம், அதனை அழித்து விடுங்கள் அல்லது கீழே கொட்டி விடுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக சிறை கைதிகளுக்கு அது உணவாக கொடுப்பதற்காக வேண்டி கட்டளையிட்டார்கள். அதுபோன்றுதான் நாமும் நம்முடைய வங்கியிலிருந்து கிடைக்கும் பணத்தினை பெற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு அதனை கொடுக்கலாம் என்பதாகும். அதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாகும். எனவே இந்த ஹதீஸினை வைத்துத்தான் பெரும்பாலான இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள், வங்கியிலிருந்து கிடைக்கும் வட்டி பணத்தினை ஏழையான மக்களுக்கு கண்டிப்பாக அதனை கொடுக்கலாம் என்பதாகும். எனவே மருந்து வாங்குவதற்கு பணமில்லாத நோயாளிகள், அதுபோன்று வீடு இல்லாத ஏழையான மக்களுக்கு வீடு வைத்து கொடுப்பது, கழிவறைகள் கட்டி கொடுப்பது போன்ற சமுதாய சேவைகளை இந்த பணத்தை வைத்து செய்ய முடியும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.